ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரைஸ் தானே யோசிக்கிறீங்க? பூண்டும் மிளகும் வச்சு ஒரு சூப்பரான பூண்டு மிளகு சார்ந்த செய்ய போகிறோம். அது செய்கிறது ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 2 பூண்டு இடிகளில் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கணும். பூண்டு இடிகளில் தான் இடிக்கணும், மிக்சியில் போடக்கூடாது. நல்லா இடித்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிட்டு நம்ம இடித்து வச்ச பூண்டு இருக்குல்ல, அதை போட்டு நல்லா நெய்யிலே ரோஸ்ட் பண்ணணும். இந்த ரெசிபிக்கு நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த பூண்டு நல்லா நெய்யிலே வேகணும், ரொம்ப கிறிஸ்பியாக ஆகிடக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச மிளகு சீரகத்தை போட்டு வதக்கிட்டு, அது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் வதக்கிட்டு, நம்ம வேக வச்ச சாப்பாடு 1 கப்பு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டு வதக்கி எடுத்தோன்னா ஒரு சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பூண்டு மிளகு சாதம் ரெடி. நான் இந்த சாப்பாடு கூட வர்மா சைட் டிஷ் கருவாடு சம்பல் வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.